தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் இந்திய நேரப்படி மதியம் 12:30 மணி போல ஜப்பான் நாட்டிலே மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சுனாமி அலைகள் இந்நேரத்தில் அந்த ஜப்பான் நாட்டை தாக்கி கொண்டு இருக்கிறதை நாம் செய்திகள் வழியாக நாம் கண்டு கொண்டோம். அதனால் இன்றைக்கு நாம் ஜப்பான் நாட்டுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப வேளையில என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜப்பான் நாட்டிலே வசிக்கிற மக்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். விசேஷமாக எங்கு பார்த்தாலும் சுனாமி அலைகள் 4 நகரங்களிலே மிகப்பெரிய அளவிலே தாக்கி கொண்டு இருக்கிறது. நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அங்குள்ள மக்கள் காக்கப்படும்படியாய், அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள் ஒருவேளை உயிருக்கு போராடி கொண்டு இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய அக்கிரமத்தையும் பாவங்களையும் மன்னித்து கர்த்தர் தேசங்களுக்கு சேமத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தாவே நீர் இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஜப்பான் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நிலநடுக்கத்தினால் தொடர்ந்து உண்டான சுனாமி அலையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இசிகாவாக்காக ஜெபிக்கிறோம், நிகாடாக்காக ஜெபிக்கிறோம், டொயாமாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர், நஹோனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுனாமி அலைகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அப்பா கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. எங்க ஆண்டவரே கர்த்தர் இந்த தேசங்களுக்காக மனம் இறங்குங்க. இயற்கையின் சீற்றங்களினால் ஆண்டவரை பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பகுதிகளிலே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை கர்த்தர் மீட்டு விடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விபத்துக்குள்ளாய் ஆண்டவரே, அந்த அதிர்ச்சிக்குள்ளாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அப்பா, இந்த ஜெப வேளையில ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற சிலர் மூலமாய் ஆண்டவரே கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா ஜப்பான் நாட்டிலே ஆண்டவரே கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுங்க. அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. சிக்கி இருக்கிறவர்கள் சேதமில்லாமல் மீட்கப்படுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இனி இப்படிப்பட்ட அழிவுகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருங்க, ஜனங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்தருங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜப்பான் நாட்டுக்கு இறங்குங்க, பாதிக்கப்பட்ட நகரங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுனாமி பேரலையிலையும் ஆண்டவரே நிலநடுக்கத்திலையும் சிக்கி இருக்கிற மக்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாங்க முடியாத பேர் அதிர்ச்சிக்குள்ளாய் ஆண்டவரே அந்த ஜப்பான் நகரம் போயிருக்கிறதப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே அந்த ஜப்பான் நகரத்தை மீட்டு விடும்படியாய், அந்த ஜனங்களை ரட்சித்தருளும்படியா அப்பா, அந்த ஜனங்களுக்காக நீங்க சிலுவையில உடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீங்கல்லவா ஆண்டவரே. அவருடைய அக்கிரமத்தை மன்னித்து அந்த தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை அருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறபடினால் நன்றியப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இனி ஆண்டவரே எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி ஆண்டவரே அந்த தேசத்தை கர்த்தர் காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.